இன்றைய சிந்தனைக்காக முதா ஒரு அருமையான திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவருக்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்வதே ஆகும். எந்த நேரத்தில் நம்ம பேசினாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்ய போகிறதில்லை. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, உண்மை எப்போதுமே வெல்லும் அப்படின்னு. எப்போதும் உண்மையே பேசுங்க. நீங்கள் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பொய்யை எந்த நேரத்தில் யார்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய சூழல் வரும். இதே நீங்கள் உண்மை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அந்த உண்மை நம்மளை காப்பாற்றும். நிறைய பேர் நான் இப்போ ஏன் இந்த இதை எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, பேசுகிறாங்க, அந்த வார்த்தைகள் உண்மையா இல்லை ஏமாத்துறாங்களா இல்லை உண்மையாகவே பேசுகிறாங்களா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பேசணும்னு தோன்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம உண்மை பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே அது மாறவே போகிறதில்ல. பொய் சொன்னால் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார்கிட்ட சொன்னோம், எந்த இடத்துல சொன்னோம், எந்த சூழ்நிலையில் சொன்னோம், ஏன்னா அந்த நேரத்தில் நினைக்கிறதுல என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். ஒரு உங்கள் மனசுக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும். அப்போ உண்மையாக இருக்கணும்னா என்ன செய்யணும், நடிக்கக்கூடாது. மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யவே வேண்டாம். அது நம்மளுக்கு வருத்தத்தையே தரும். ஏன்னா வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம். அந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தோன்ற மன நிம்மதியே நீங்களே உருவாக்கி தாருங்கள். எல்லோருக்கும் உண்மையாக இருங்கள். 1000 நன்மை கிடைத்தாலும் சரி, பொய் சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா கூட பொய் சொல்லாமல் என்ன செய்யணும், உண்மை பேசணும்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மை உயர்வானது. ஸோ எப்பொழுதும் இன்றைய சிந்தனையில் வாயிலாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம உண்மை மட்டும்தான் பேசணும் அப்படின்றது தான் இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி. நன்றி.